வெல்கம் டு அவர் நியூ கிளாஸ். இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் பண்ற VB.netல ஆப்ஷன் பட்டனும் ரேடியோ பட்டனும் செக் பாக்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபார்ம்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டிஸ் எப்பயும் போல சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 16. இப்போ நம்ம ஒரு சிம்பிள் லாஜிக் என்ன எடுக்க போறோம், ஒரு ஸ்டூடெண்டோட நேம் என்டர் பண்ண போறோம். அவங்களோட மேலா ஃபீமேலா அப்படின்ற அவங்களோட ஜெண்டர் கேட்க போறோம். ஜெண்டர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன ஏதாவது அதுக்கு வந்து ஜெண்டர் கேட்கறதுக்கு ஆப்ஷன் பட்டன் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டோட நேம் டீடைல்ஸ். இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட கேப்ஷன் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் நேம். இப்போ அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ரேடியோ பட்டன், 2 ரேடியோ பட்டன் எடுக்க போறோம். அவங்களோட ஜெண்டர் என்னன்னு கொடுக்க போறோம் ரேடியோ பட்டன்ல. ஸோ அவங்க ஜெண்டர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 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 ரேடியோ பட்டன் கொடுக்கணும். இப்போ ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா இதுல வந்து குரூப்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். இப்போ குரூப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. குரூப் பாக்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு மோர் தென் ஒன்னு ஒரு ரேடியோ பட்டன் ஒரு ஏதாவது ஒரு 3 சாய்ஸ் 4 சாய்ஸ் அதாவது ஒரு குரூப்ல கொடுக்கணும் அப்படின்றது தான் குரூப் பாக்ஸ். இப்போ ரேடியோ பட்டன்ல இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேப்ஷன் நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கணும்னா ஜெண்டர்னு கொடுத்துக்கோங்க, ஜெண்டர். இப்போ ரேடியோ பட்டன் பாத்தீங்கன்னா இப்போ இதுல எத்தனை ஆப்ஷன் கொடுத்தாலுமே நீங்க அட் அ டைம் வந்து ஏதாவது ஒண்ணுதான் சூஸபிளா இருக்கும். இதுதான் ரேடியோ பட்டனோட ஆப்ஷன். செக் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க மோர் தென் ஒன் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரேடியோ பட்டனுக்கும் செக் பாக்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரேடியோ பட்டன்ல வந்து ஜெண்டர் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதோட நேம் மாத்தணும் அப்படின்றதுனால OPT ஃபீமேல். ஆப்ஷன் பட்டன்றதுனால அதோட நேம் என்ன சொல்றோம், OPT அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். இப்போ இன்னொரு ரேடியோ பட்டன் யூஸ் பண்றோம். அந்த ரேடியோ பட்டனுக்கு வந்து OPT மேல்னு கொடுக்குறோம். OPT இதோட டெக்ஸ்ட் பாக்ஸ்ல மேல்னு சொல்லிட்டு என்டர் பண்றோம். இப்போ ஒரு டிஸ்பிளே பாக்ஸ் கொடுக்குறோம். இப்போ இவங்க என்ன சூஸ் பண்றோமோ அதை அந்த இடத்துல டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு டிஸ்பிளே பாக்ஸ் கொடுக்குறோம். இப்போ இதுக்கு பேர் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறோம், TXT டிஸ்பிளே. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இப்போ வந்து ஃபீமேல். இப்போ இதுல என்னன்னா மேலும் சூஸ் ஆகல ஃபீமேலும் சூஸ் ஆகல, பட் அட் அ டைம் ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணிருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஆப்ஷன்ல ஓபன் பண்ணீங்கன்னா செக்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ட்ரூ கொடுக்குறோம். இது ட்ரூ கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாவே மேல்ன்றது சூசிங்ல இருக்கும், ஃபால்ஸ்னா ட்ரூ. ஸோ இப்போ இந்த டிஃபால்ட்டா அந்த சிஸ்டம் ரன் பண்ணல, இந்த ஃபார்ம் ரன் பண்ணல மேல்ன்றது டிஃபால்ட்டா ரன்ல இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணணும்னா ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆஸ் இட் இஸ் மேலே போகணும்னா மேலே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதனாலதான் ஒரு சிம்பிளா நம்ம இது பண்றோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நீங்க எதை சூஸ் பண்றோமோ அது இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணும். மேல் சூஸ் பண்ணா மேல் டிஸ்பிளே ஆகணும், ஃபீமேல் சூஸ் பண்ணா ஃபீமேல் டிஸ்பிளே ஆகணும். இதுக்கு தான் டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா செக் பாக்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு குரூப் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு மெனுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இந்த இதுல வந்துட்டு ப்ராப்பர்ட்டில வந்து மெனு. இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு மெனுல வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இப்போ செக் பாக்ஸ் வந்து எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் சூஸும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹோட்டல்ல ஒரு மெனுக்கு இந்த செக் பாக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா இப்போ டீ. ஸோ இதோட நேம் வந்து என்னன்னா CHK டீ. இப்போ இன்னொரு செக் பாக்ஸ் யூஸ் பண்றோம். இதோட இது என்னன்னா வடை. இதோட நேம் என்னன்னா CHK வடை. இதோட டெக்ஸ்ட் வந்து வடைன்னு டைப் பண்றோம் நம்ம. இப்ப நெக்ஸ்ட் வந்து இன்னொரு செக் பாக்ஸ் என்ன யூஸ் பண்றோம், இதோட இது இப்ப தோசை. CHK தோசை. இப்ப இதோட டெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா தோசை அப்படின்னு லிஸ்ட் பண்றோம். இப்போ என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இன்னொரு செக் பாக்ஸ் யூஸ் பண்றோம். TXT டிஸ்பிளே 1 ஆர் TXT மெனுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்றோம். இங்க என்ன சூஸ் பண்றோமோ அது இந்த மெனுன்ற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டிஸ்பிளே பண்றதுக்கு வைக்க போறோம். TXT மெனு.
ஓகே, திஸ் இஸ் அ லாஜிக். ஒரு நேம் என்ட்ரு வாங்க போறோம், மேலா ஃபீமேலான்னு சூஸ் பண்ண போறோம். இங்க மேல் சூஸ் பண்ணணும்னா இங்க மேலும் டிஸ்பிளே ஆகணும், ஃபீமேல் சூஸ் பண்ணா இங்க ஃபீமேல் சூஸ் பண்ணணும். இங்க இங்க எதை சூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும், டி சூஸ் பண்ண பாக்ஸ்ல என்ன சூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். எந்த செக் பாக்ஸ் சூஸ் பண்றாங்களோ அந்த செக் பாக்ஸ்ல உள்ள வேல்யூ டெக்ஸ்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிற மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ அதுக்கு தான் கோடிங் எழுத போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஓபிடி ஃபீமேல்ன்றது அந்த ஃபீமேல் ஆப்ஷன் ரேடியோ பட்டனோட நேமு, செக்டு சேஞ்சுன்றது அதோட இவெண்ட். இஃப் ஓபிடி ஃபீமேல் டாட் செக்டு செக்டா இருந்ததுன்னா then txt display dot text equal to opt female dot text. at the same time மேல் எழுதுறோம், மேலோட நேம் tpp மேல், அதோட ஈவெண்ட் வந்து செக்டு tp மேல் டாட் செக்டு, தென் txt disp dot text equal to tp mail dot text. இப்போ இது இல்ல அப்படின்னா என்ன பண்றோம், txt disp dot clear அப்படின்னு பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த கண்டிஷன்லயும் இது செக்டா இல்ல அப்படின்னா txt disp dot text வந்து கிளியர் பண்ணிடுறோம். ஸோ இது ஒரு லாஜிக். இப்போ அதே மாதிரி சேம் திங் என்ன பண்றோம், இந்த டி வடையில என்னன்னு பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க இஃப் chk t dot checked then txt menu dot text equal to chk t dot text. else என்ன பண்றோம், txt menu dot text வந்து clear பண்ணிடும், dot clear. the same logic அது அடுத்த ரெண்டு செக் பாக்ஸ்க்கும் எழுதுறோம். if அதோட நேம் if chk வடைன்றது அதோட நேம் டாட் செக்டா இருந்ததுன்னா then txt menu dot text equal to chk vadai dot text. else txt menu dot clear கொடுத்துரும். இப்போ இந்த சேம் லாஜிக் என்ன பண்றோம், நெக்ஸ்ட் தோசைக்கும் எழுதுறோம். இந்த நேம் chk தோசா, if chk dosa dot checked then txt dosa dot text equal to txt menu dot text equal to chk dosa dot text else txt menu dot clear. இதான் இப்போ அதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி எரர் வருது. என்னன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் 2x போட்டிருந்ததுனால இது ஒரு எரர். ஸோ நவ் ஓகே. இப்போ வந்து நேம் டிஸ்பிளே பண்றோம். ராஜ்ன்றது மேல் ஆர் ஃபீமேல். மேல். இப்போ டீன் டைப் பண்ணா டீ வரும், வடை டைப் பண்ணா வடை வரும், தோசா டைப் பண்ணா தோசை வரும். இதான் சிம்பிள். ஃபீமேல்னா ஃபீமேல், மேல்னா மேல். இப்போ இது சிம்பிள் லாஜிக். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் நேம் ரேடியோ பட்டன், நெக்ஸ்ட் வந்து செக் பாக்ஸ், குரூப் பாக்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். தேங்க்யூ.